ஹாய் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம குரங்கும் முட்டாள் முதலையும் கதையை பார்ப்போமா? ஒரு பெரிய காடு இருந்துச்சாம். அந்த காட்டில் ஒரு பெரிய ஆறும் இருந்துச்சாம். அந்த ஆற்றோட கரையில் நிறைய நாவல் பழ மரங்கள் இருந்துச்சாம். அந்த பழங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. ஸோ அங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே சாப்பிடுமா. அதில் ரெகுலராக ஒரு மங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரசித்து அந்த நாவல் பழங்களை சாப்பிடுமா. அந்த மாதிரி சாப்பிட்ருக்கிற டைமில் அந்த இடத்துக்கு ஒரு முதலை ரெகுலராக வர ஆரம்பிச்சுதான். முதலையை பார்த்த குரங்கு கேட்டுச்சான், உனக்கும் நாவல் பழம் வேணுமா? இந்த மரத்தில் இருக்கிற பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீ வேணால் சாப்பிட்டு பார்க்குறியான்னு கேட்டுச்சான். முதலை சொல்லிச்சான், ஓகே, நீ எனக்கும் கொஞ்சம் கொடு அப்படின்னு. ஸோ அந்த குரங்கு என்ன பண்ணிச்சான், மரத்துலேருந்து நாவல் பழங்களை பறித்து அந்த முதலைக்கு வீசிச்சான். ஸோ அதுவும் கேட்ச் பண்ணி சாப்பிட்டுச்சான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சான். அந்த முதலைக்கு அந்த நாவல் பழத்தோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிச்சான். ஸோ அதை சாப்பிட்டுட்டு அது கிளம்பி அதோட இருப்பிடத்துக்கு, அதாவது அந்த ஆற்றிலேயே வேற ஒரு இடத்துல அவங்களாம் இருந்தாங்களா, அதாவது முதலையோட ஃபேமிலி, அங்கே கிளம்பி போயிடுச்சான். முதலை அதோட இருப்பிடத்துக்கு வந்ததையும் முதலையோட ஒய்ஃப்கிட்டையும் குழந்தைகிட்டையும் சொல்லிச்சான், இந்த மாதிரி ஆற்றோட ஒரு பக்கத்தில் நாவல் பழ மரங்கள் நிறையா இருக்குது, அதில் இருக்கிற பழங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நான் இன்றைக்கி சாப்பிட்டேன், அங்கே ஒரு குரங்கு இருந்துச்சு, அதுதான் எனக்கு கொடுத்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிச்சான். அதை கேட்ட ஒய்ஃப் முதலையும் குழந்தை முதலையும் சொன்னாங்களாம், எங்களுக்கும் அந்த நாவல் பழத்தை டேஸ்ட் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது, ஸோ அந்த குரங்கு கிட்ட கேட்டு எங்களுக்கும் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே அந்த முதலை அந்த குரங்கு விளையாடிட்டு இருந்துச்சான் அதே மரத்தில். ஸோ அங்கே வந்துச்சான். அங்கே குரங்கு கிட்ட கேட்டுச்சான், இந்த மாதிரி நாவல் பழத்தை பற்றி எங்கள் வீட்டில் சொன்னேன், என் ஒய்ஃபு குழந்தையும் கேட்டாங்க, இன்னும் கொஞ்சம் கொடுக்குறியான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மங்கி ஓகே சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் நாவல் பழங்களை பொறிச்சு அந்த முதலைக்கு கொடுத்துச்சான். ஸோ அதை வாங்கின முதல்ல ஹாப்பியாக அதை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி அதோட இருப்பிடத்தை நோக்கி போச்சான். அப்பா முதல்ல நாவல் பழத்தோடு வரும்னு சொல்லிட்டு குட்டி முதலையும் அவங்க அம்மா முதலையும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். ஸோ இந்த முதல்ல நாவல் பழத்தை கொண்டு வந்ததையும் முதலைகள் ரெண்டும் இன்ட்ரெஸ்டோடு அந்த நாவல் பழத்தை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிச்சான். அப்போது அந்த ஒய்ஃப் முதலைக்கு தோணுச்சான், இந்த நாவல் பழமே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே, டெய்லியும் இந்த நாவல் பழத்தை சாப்பிட்ட அந்த குரங்கோட ஈரல் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஸோ அதனால் நாளைக்கு வரும்போது மறக்காமல் அந்த குரங்கை நம்மளோட இடத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க, நம்ம அந்த குரங்கை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த முதலைக்கு ஒரே ஷாக்காக போயிடுச்சான், என்னடா இது வம்பா இருக்கே, எப்படி நம்ம அந்த குரங்கை நம்மளோட இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு ஒய்ஃப் முதல்ல, கண்டிப்பாக எனக்கு அந்த குரங்கோட ஈரல் வேணும், நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லிச்சான். ஸோ அந்த ஹஸ்பண்ட் முதலையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே அந்த குரங்கு கிட்டே வந்ததையும் அந்த குரங்கு எப்பவும் போல் அந்த மரத்துக்கடியில் நாவல் பழம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்திருக்கு. அந்த குரங்கை பார்த்து முதல்ல சொல்லிச்சான், நான் நேற்று நாவல் பழத்தை கொண்டு போய் என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால், சாப்பிட்ட உடனே அவளுக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், உனக்கு ஒரு விருந்து வைக்கணும்னு ஆசைப்பட்டா, ஸோ அதனால் மறக்காமல் இன்றைக்கி வரும்போது உன்னையும் என்னோட இருப்பிடத்துக்கு கூட்டிகிட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லிச்சான் அந்த முதல்ல. குரங்கும் அதை உண்மைன்னு நினச்சிருச்சான். ஸோ அங்கேருந்து ஜம்ப் பண்ணி அந்த முதலை மேலே ஏறி உட்காந்துருச்சான். குரங்கு மேலே ஏறி உட்காந்ததும் அந்த முதலை, அந்த குரோக்கடைல் அங்கேருந்து மூவ் ஆகி போயிட்டே இருந்துச்சான். ஸோ காற்றுல கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா அந்த முதலை சொல்லிச்சான் குரங்கு கிட்ட, உனக்கு விருந்து கொடுக்கறதுக்காக எங்களோட இருப்பிடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகல, என் ஒய்ஃப் ஆசைப்பட்டா உன்னோட ஈரில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இப்போ நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு குரங்குக்கு ஒரே போச்சான், அச்சச்சோ என்ன நம்மளை இப்படி ஏமாற்றிட்டானே, சரி நம்ம இவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிச்சான் முதலையை பார்த்து. உனக்கு என்னோட ஈரல் வேணும் அப்படின்னு இருந்தால் என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல, நான் இப்போ தான் அதை துவைச்சி அங்கே இருக்கிற நாவல் மரத்தில் காய போட்டுட்டு வந்திருக்கேன், நீ கேட்டிருந்தா நான் அப்போவே உனக்கு அதை எடுத்து கொடுத்துருப்பேனே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிச்சான். ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுச்சான் முதல்ல. ஆமாம், நீ திரும்பவும் என்னோட இடத்துக்கே கூட்டிகிட்டு போ, அந்த நாவல் மரத்தில் காய போட்டிருக்கிற என்னோட ஈரலை நான் எடுத்து கொடுக்குறேன் உனக்கு, அப்புறம் நீ அதை கொண்டு போய் உன்னோட ஒய்ஃப்க்கு கொடுத்துருவியாமா அப்படின்னு சொல்லிச்சான் குரங்கு. முட்டாள் முதலையும் ஈரலை துவைச்சி தான் காய போடுவாங்க போலன்னு நினச்சிட்டு குரங்கை திரும்பவும் அதே இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துச்சான். அந்த நாவல் பழ மரம்லாம் இருக்கும் இல்லையா, அதே இடத்துக்கு. அங்கே வந்ததையும் குரங்கு இதுதான் கரெக்ட் டைம்னு சொல்லிட்டு அங்கேருந்து குயிக்காக ஜம்ப் பண்ணி முதலை கைக்கு எட்டாத மாதிரி அந்த மரத்தில் ஏறி உட்காந்துருச்சான். அப்புறம் தான் முதலையை பார்த்து கேட்டுச்சான், ஏய் முட்டாள் முதலையே, உனக்கு ஏதாவது கொஞ்சமாவது அறிவு இருக்கா, யாராவது ஈரலை கழட்டி காய வைக்க முடியுமா, உடம்புக்குள்ளேருந்து ஈரலை வெளியே எடுத்து அதுக்கப்புறமா உயிரோடு இருக்க முடியுமா, நான் உன்னை எவ்வளோ நம்பி உன் கூட வந்தேன், நீ கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் என்னை கொல்ல பார்த்தியே, இனிமேல் உன் கையில் நாவல் பழம் கூட சிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்துச்சான் மங்கி மரத்தோட மேல் கிளையில் போய். முட்டாள் முதல்ல ஏமாந்து போச்சான். இதிலேருந்து என்ன தெரியுது,
நம்மளுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா நம்ம திரும்பியும் அவங்களுக்கு உபகாரம் செய்யலைனாலும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யக்கூடாது, அதாவது தொந்தரவு தரக்கூடாது. ஓகே குட்டீஸ், இன்னொரு சூப்பரான ஸ்டோரியோடு நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.